சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை யார்லி டியோ. உங்க பேர் என்னம்மா? சத்தியாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க. 5 வருஷத்துல 1 வருஷம் கூட முழுசா அங்க இருந்தது இல்லைங்க. ஏன்? அவர் மிஞ்சி போனா ரேஷன் அரிசி போட்டு போட்டு என்னை ஒரு வழி ஆக்குற அப்படிங்க. வீட்டு செலவு காசு கொடுன்னா 200 ரூபாய்க்கு மேல கொடுக்கறதே இல்லைங்க. மிஞ்சி கேட்டா கோவப்படுற அப்படிங்க, அடிக்க வர அப்படி. அதையும் கேட்டா எல்லாரும் சேர்ந்துட்டு கும்பலா உக்காந்துக்கிறாங்க. அவளை வச்சு பொழைக்காத, அவளை இதோட அத்து விட்டுரு அப்படின்னு சொல்ற அப்படிங்க. எல்லாரும் பார்த்து தானே கல்யாணம் பண்ணாங்க? எல்லாரும் பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க. அவர் சொல்ற மாதிரியே நடக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்காங்கம்மா வீட்டுல? வீட்டுல வளர்ப்பு தாய் ஒண்ணு, பெத்த தாய் ஒண்ணுங்க. 2 அப்பா 2 அம்மா இருக்கிறதுனால 2 பக்கம் சொல்ற மாதிரி கேட்க சொல்றாங்க. கூட்டு குடும்பமா? கூட்டு குடும்பம் நீங்க தனித்தனியா தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருக்கா? ஒரு பிள்ளை ஒண்ணு பையன் ஒண்ணுங்க. என்ன வயசாச்சு? ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. யாருக்கு? பையனுக்குங்க. ஏம்மா? இதயத்துல கோளாறு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு தெரியலீங்க. அதை எடுத்து போய் வைக்காத நாங்க காட்டுமுடி கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேங்க. இந்த மாதிரி இதயத்துல ஃபால் இருக்குமா, இது ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன அப்படிங்க. அது புரோக்கர் மூலயத்துல எங்க வீட்டுக்காரதான் எல்லாம் பண்ண அப்படிங்க. பண்ணிட்டு இப்போ அது பண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுல விட்டதோட சரிங்க. அதுக்கு மேல நோய் வரதால எங்க அம்மா கிட்டயே போய் பாத்துக்க சொல்ற அப்படிங்க. என்ன வயசாச்சு பையனுக்கு? பையனுக்கு 2 வருஷம் ஆகுதுங்க மேடம். என்னால வளர்க்க முடியாத கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். நீங்க வேலைக்கு போல? வேலைக்கு போறேங்க. அந்த கட்டடத்து வேலைக்கு போனா உயிர் போய் உயிர் வருதுங்க. ஆம்பளையாட்ட வேலை செஞ்சுட்டு வரேங்க. வீட்டுக்கு வந்தா நிம்மதி கிடையாது. பசங்களை எங்க விட்டுட்டு போவீங்க வேலைக்கு போகும்போது? பசங்களும் எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு போவோம். மாமியா கிட்ட கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனா இந்த கருமத்திலேயே யாரு பாக்குறது அப்படின்னு கண்டபடி பேசுறாங்க. ஏன் அப்படி பேசுறாங்க? ஏன்னா கருப்பா இருக்கிறதுனால கட்டிட்டாங்கன்னு, சிகப்பா இருக்கிறவங்களை கட்டி இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்ற அப்படி. உங்கள்ட்ட பாசமாவே இருக்க மாட்டாரா? பாசமா அல்லாத பொம்பளைங்க கூட சிரிச்சு நல்லா பேசும் அப்படிங்க. என்னை கண்டா பேசவே மாட்டா அப்படிங்க. நீ கம்முன்னு வீட்டு விட்டு வெளியே போயிரு, அம்மா உனக்கு எப்படியாப்பட்ட மருமக வேணும் சொல்லு, நான் எடுத்துட்டு வந்து கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற அப்படிங்க. தங்கச்சி எல்லாம் இல்லையா உங்களுக்கு? அவங்களுக்கு இல்லைங்க. 4 அண்ணன் தம்பிங்க. 4 பேர் 4 விதமா சொல்றாங்கன்னு கேட்டுக்கிற அப்படிங்க. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படிங்க. மீறி கேட்டா அடிக்க வர அப்படிங்க. இல்லைன்னு உங்க அம்மா வீட்டுல போய் வாழை வெட்டியே இருந்துக்கா, எனக்கு தேவையில்லை அப்படியே பட்டு பொண்டாட்டி, சரி வேறையாவது கொடுத்தனவு போல அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் திட்டுற அப்படிங்க. சரிங்க அம்மா வீட்லயே இருக்கலான்னா தேவையில்லாம பிரச்சனை பண்ணி என்னை வெளியே அனுப்பி விட பாக்குற அப்படிங்க. அண்ணன் தம்பி வந்து கேட்கறதுக்கு இல்லைங்க. அண்ணன் தம்பி ஒண்ணு இருக்கு, அவன் வந்து கேட்டா அடிக்க வர அப்படிங்க. எதுவுமே கேட்க கூடாதுங்க. அம்மா வந்து கேட்டாலும் அம்மாவையும் பிடிச்சி திட்டுற அப்படிங்க. அப்பா? அப்பா இல்லைங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலயே அப்பா இறந்துட்டு அப்படிங்க.
அப்பா இல்லாததுனால நான் சரி அவர் செய்யறதெல்லாம் பொறுத்துப்போன்னு எங்க அம்மா எவ்வளவு தூரத்துக்கு சொல்லிதான் அனுப்புறாங்க. ஆனா 2 மாசத்துக்கு மேல அங்க நான் இருக்கிறது இல்லைங்க மேடம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது அறிவு சொல்றாங்களா? அண்ணங்க யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க மேடம். எல்லாம் கும்பலா உட்காந்துட்டு என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. அண்ணி எல்லாம் இருக்காங்களா? அண்ணி இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா? அவங்களாம் எதுவும் பேச மாட்டாங்க மேடம். என் பக்கம் எதுவுமே பேச மாட்டாங்க. நானும் அவங்க போய் எதுவும் கேட்கவும் மாட்டேங்க. என் புத்தி ஓசனை உண்டு நான் உண்டுன்னு இருந்துக்குவாங்க. ஆனா இவருக்கு எல்லாரும் சொல்லி கொடுக்கறதெல்லாம் இவர் கேட்டுக்குவாருங்க. கருப்பா இருக்கிறவங்கள கட்டிட்டு பையனை வந்து அந்த கருப்பா இருக்கிறதுனால அந்த பையன் யாருக்கு பத்தியோ அப்படின்னு எல்லாம் பேசுற அப்படிங்க. நோய்க்காரனுக்கு தான் பெற்றிருப்பேன், அதனால இந்த மாதிரி எல்லாம் நோய் வந்திருக்குது, எங்க குடும்பத்துல இந்த மாதிரி நோயே கிடையாது இல்லையா அப்படின்னு பேசுற அப்படிங்க. மிஞ்சி பண்ணி கோர்ட்ல கேஸ் கொடுத்தீங்கன்னா உனக்கு துணி இல்லாம நிக்க வச்சிருவேன்னு நினைச்சுக்கா. எங்கேயுமே நான் சொல்ற வரைக்கும் நீ நகரக்கூடாது அப்படின்னு பேசுற அப்படிங்க. நான் பெரிய ஆப்பர்சன், 2மே பெரிய ஆப்பர்சன். என்னால வேலையும் செய்ய முடியும் இல்லைங்க. வாரத்துல 3 நாளைக்கு போன உடம்பு எல்லாம் போயிருது. நீங்க? பாரதியோட ஹஸ்பண்டோட அண்ணன். அண்ணன். ஆமாங்க. நீங்க? அவங்க அண்ணன். அண்ணன். 2 பேரும் அண்ணன் தான். 4 பேர் அண்ணன் தம்பிங்க. 4 பேர் அண்ணன் தம்பி. என்னங்க பிரச்சனை? அவங்க 2 பேத்துக்குள்ளே பிரச்சனை தாங்க. எதனால? நீங்க கேட்டது இல்லையா? நாங்க அட்வைஸ் பண்ணி விடுவோங்க மேடம். என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அது லைஃப்ல வந்து இருக்கிறது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவருக்கு என்னதான் குறை? அவங்க கூப்பிட்டு கேளுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உங்க தம்பி தானே. தவறான முறையில நடக்கிறதா சொல்றாங்க. அப்படியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க அண்ணியை பத்தி? 4 பேர் சொல்றாங்க மேடம். நான் ஒரு டைம் வந்து வண்டியில போனது இந்த மாதிரிலாம் நான் யதார்த்தமா பழகிதான் போனாங்க மேடம். இந்த மாதிரி எல்லாம் அப்பாவே வந்து எனக்கு பாத்தீங்க மேடம். தெரியாது. அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து ஹோட்டல்களில் 2 பேருமே சாப்பிட்றது பார்த்தாரு. யார் 2 பேரும்? இவங்களும் இன்னொரு. அது வந்து எங்க மாமாவுக்கு பெரியப்பா பயந்தாங்க. அந்த மாதிரி நான் இருந்திருந்தேன்னா என் புருஷன் வேணும்னு எப்படி இதுக்கு போராடுறதுக்கு நான் வருவேனுங்களா? இல்லைன்னா என் பிள்ளைங்க பசங்கள என் புருஷன் எப்படி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன்? அப்படி பசிக்குதாங்க மேடம். வேலைக்கு போன இடத்துல சரி வீட்டுல சாப்பாடு செய்யல. நம்ம லைஃப் என்ன, சொந்த தாய் மாமன் நம்பிதான் போனாங்க மேடம். அடுத்தவனெல்லாம் நம்பி போகலைங்க. அடுத்தவனா இருந்தா நான் பேச கூட பேச மாட்டேங்க. சொந்த தாய் மாமன் நம்பி போனதுக்கு இந்த மாதிரி கெட்ட போடுறாங்க. பாக்குறதெல்லாம் வந்து நம்ம ஒரு விதமா பாக்குறோம், ஆனா உண்மை அதை அறுக்கணும்னு இல்லல்ல. அது ஒருவேளை அவ ரொம்ப ஒரு டைம் ஒரு டைம் அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது பர்மனண்டா வந்து வீட்டுக்கார அனுப்பி விட்டாருங்க மேடம் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு. அண்ணா நீங்க கூட்டிட்டு பர்மனண்டா கமிட்மெண்ட் 2 தடவை அனுப்பி விட்டுருக்காங்க. பர்மனண்டா எப்பவும் கமிட்மெண்ட் இருக்கும்போது ஊர் 4 விதமா பேசும்போது அப்படியா அடிக்கடி மீட் பண்ணிக்கிறேன். எங்க வீட்டுக்கார அனுப்பி விட்டுருக்காருங்க. தம்பியை வந்து எங்க மாமியா கூட எங்க மாமியா வந்து அப்படிங்க கூட்டிட்டு போனா தவறான முறையில பாத்துட்டேன். தவறான முறையில இருந்தது நான் பார்த்தேன். யாரு? தம்பி சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க மேடம். ஆரம்பத்துல இருந்த வந்து இவங்களுக்கு யாரும் எனக்கு பிடிக்காது. கல்யாணம் பண்ணது அவ வந்து கலர் இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரா அவங்க தம்பி? எப்படிங்க மேடம்? கலரா இல்லன்னு அப்படி எல்லாம் கிடையாது. அப்படிதான் அப்படி இருந்தா சொல்றாங்க. கல்யாணமே பண்ணிருக்க மாட்டாங்க மேடம். இப்போ வந்து எப்படி சொல்ற அப்படிங்களா, எங்க அப்பா எங்க அம்மாவுக்கோசரம் தான் விருப்பப்பட்டு கல்யாணம் வச்சாலும் என் விருப்பத்துக்கோசரம் நீ கல்யாணம் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க மேடம். 2 போல தாயான பிற்பாடு இப்படி எல்லாம் சொன்ன எப்படிங்க மேடம்? தம்பி கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. ஆனா அவன் உடம்பு பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு அவன் மனசு நொந்து போய் எப்படி இருக்காங்க. சத்யா தம்பியா? உட்காருங்க. என்னப்பா பிரச்சனை? அவங்க ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க. சின்ன சண்டையினால வீட்டு விட்டு வெளியே அனுப்புறாங்க. அவங்க அனுப்புறாங்களா? ஆமா. அடிக்கிறதுங்க மேடம். கேட்க போனா நீ யார என்னை கேட்க இருக்கு அப்படின்னு அடிக்கிறாங்க. 150 மீட்டர் தான் மேடம் எங்க வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும். முடியோட கிலோமீட்டர் கணக்குல என்னோட வெளியே தள்ளி விடுற அப்படிங்க. கேட்டா அடிக்கிற அப்படிங்க. ஒரு நாள் வேலையில நான் வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வரும்போது எங்க அக்காவை அடிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு ஐயா அப்படி அடிக்கிறாங்கன்னு அவங்க அம்மாவை தான் நான் கேட்டேங்க. நீ யார கேட்கறக்கு அப்படின்னு வார்த்தை கேட்கறாங்க. நீங்க சந்தோஷமாவே இல்ல? சந்தோஷமாவே இல்லைங்க. 2 மாசம் 3 மாசம் வீட்டுல இருப்பாங்க. அப்புறம் சண்டை போட்டு எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. என்ன ப்ராப்ளம்? என்னால தாங்க முடியும். உயிரோட இருக்கிறத விட சேர்த்து போற மாதிரி இருக்கு மேடம். இந்த
பொம்பளை செஞ்ச காரியம் மேடம். பொம்பளைன்னு சொல்றதுக்கு எனக்கு என் மனைவின்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குதுங்க மேடம். ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியல மேடம். நான் ஆதிபராசக்தி பூஜை பண்றேங்க மேடம். என்னால ஐயோ அப்பா, அந்த ஆதிசக்தி இந்த கையாறு பூஜை பண்றதுக்கு கூட எனக்கு அருகதையா இருக்குதுங்க மேடம். இவங்க பண்ண அப்படி என்ன பண்ணாங்க அவங்க? அம்மா ஐயோப்பா, மேடம் எதுவுமே தெரியாத போறோம். இப்ப யார் கூட போனாலும் எங்க தம்பியும் கூட வராங்க வேலைக்கு. என் கண்ணு முன்னாடியே நடந்தது உண்மை மேடம். நீங்க அவங்கள சந்தேகப்படுறீங்களா? 4 வருஷமா நல்லா இருந்தாங்க மேடம். என் கூட நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா 6 மாசம் கூட என்கிட்ட பேசாத இல்லைங்க மேடம். 6 மாசம் ஆகுங்க மேடம். சின்ன பிரச்சனையா இருந்தா 6 மாசம் ஆகுதுங்க மேடம். எதனால அவங்க அம்மா கிட்டயே நான் கூப்பிட்டு சொல்லி இருக்கிறேங்க. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்களே, அவங்க 2 பேரும் பேசட்டும். தப்பு பண்ணது என் முன்னாடியே நிக்கிறா மேடம். தப்பு பண்ணல, தப்பு பண்ண எப்படி நீ என் கண்ணார பார்த்தேன். கண்ணார் என்ன ஆதாரம் வேண்டாம்? ஆதாரம் வேணும். மனசாட்சி, என் மனசாட்சி. என் குழந்தைங்களுக்கோசரம் நான் கம்மன் இருந்துட்டேன் மேடம். கோயில்ல கூட்டிட்டு போய் மேடம், அந்த கோயில்ல சத்தியம் பண்ண சொல்லி இவரு புருஷனுக்கு துரோகம் பண்ணி கோயில்ல சத்தியம் பண்ணீங்க அப்படிங்க மேடம். அதையும் கும்பிட்டு வந்துங்க. ஒரு வாரம் தீபாவளி திரும்பிச்சு சந்தேகமா இருந்தா? சந்தேகம் கிடையாது மேடம். உண்மையா பார்த்தது மேடம். உண்மையா நான் நேச்சுரலா பார்த்தது. அந்த நேச்சுரலா பார்த்தது என்னால முடியல. என்ன பாத்தீங்க நீங்க? அது எப்படி என்ன வெளிப்படுத்தி பேச முடியலைங்க மேடம். அப்பா மேடம், அப்படி நடந்திருந்தா அந்த நிமிஷமே நீ வந்து ஒரு அடி அதை அடிச்சிருப்ப அப்படி இல்லைங்க மேடம். மேடம் நான் அந்த நாளைக்கு வெடிஞ்சு மேடம், வெடிஞ்சு நான் அந்த பிரச்சனை அந்த இது பார்த்துட்டு மேடம் தெரிஞ்சுமே என்னை வந்து, ஏய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, நீ ஒருத்தி பாத்துக்க நான் ஒருத்தி பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளி வந்து அப்பவே குடிமை பிடிச்சு மேடம் வேலி இழுத்து விட்டுங்க மேடம். துவைச்சிட்டு இருந்தேங்க. நான் வீட்டுக்கு தூரமாயிட்டா பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போட்டுன்னு தான் சொன்னாங்க மேடம். செருப்புல இருந்து அல்ல எடுத்து வீசிட்டுங்க, வெளியே பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அப்படிங்க. என்னை எப்ப பார்த்தாலும் மேடம் நையின்னு குடும்பத்துல அது வாங்கல இது வாங்கல, அது பிரச்சனை இது பிரச்சனை, எப்ப பாருங்க மேடம் நான் நிம்மதியா ஒரு நாள் கூட என்னால முடியலைங்க மேடம். அது பேசுறதுக்கே முடியலைங்க. ஆனா நான் நிரூபிச்சு காமனிக்கணும் அவ்வளவுதானுங்க மேடம். அவங்க நல்லவங்களா கேட்டவங்களா, நான் நல்லவங்களா கேட்டவங்களா அப்படி நிரூபிச்சு காட்டணும்னு சொல்லி அவங்க பேசினாங்க மேடம். நான் நிரூபிச்சு காட்டுறேன். மறுபடியும் மேடம் மேடம் சொல்லாத, என்னை பார்த்து பேசு. நீ எனக்கு துரோகம் பண்ணல. உனக்கு நான் துரோகம் பண்ண கிடையாது. நான் யதார்த்தமா போறதால நீ போய் வீட்டுல போய் நீ கேட்டுட்டு வந்திருக்கிற. அந்த பிள்ளை என்ன சொல்லுதுங்க மேடம், உன் புருஷன் வந்து கேட்டதுனால நீ எதுவுமே சொல்ல கிடையாது. என் புருஷன் நடப்புள்ள எங்க மாமா எங்க அத்தை பையனோட மருமவங்க கேட்டதுக்கே உன் புருஷன் தான் வந்து என் வீட்டுல வந்து தேடி கேட்டு போற அப்படி உன் மேல சந்தேகப்பட்டு என் புருஷன் நடவடிக்கை சரியில்லை உன்னோட பத்தி தெரிஞ்சதுனாலதான் நான் வந்து வீட்டுல சொல்லிட்டு வந்தேன். என் புருஷனோட வேலைக்கு போகாத உனக்கு கெட்ட பேர் வந்துன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா உன் புருஷன் என் வீடு தேடி வந்து என் பொண்டாட்டியோட நடவடிக்கை எப்படி என்ன ஏது நல்லா போய் கேட்டு வந்திருக்காங்க மேடம். அப்படி கேட்கவே கிடையாதுங்க மேடம். அது கேட்டு வந்தது என் தம்பிக்கும் தெரியுங்க. என் தம்பி கூடயே வந்தாங்க. எங்க கூட அந்த ஆயா வேலைக்கு வராங்க. ஒரு ஆயா சர்சாயன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க மேடம். அவங்க எங்க கூட வேலைக்கு வராங்க. பாரதி உங்க ஒய்ஃபை பத்தி என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, நீயே வந்து நேரடியே பேசிக்க, நான் பேசினா ஒருத்தர் குடும்பத்துக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க மேடம். வெடிஞ்சு நான் காலையில அவங்க வீட்டுக்கு போனாங்க மேடம். போய் நந்தினி இது மாதிரி என்ன சத்யா பத்தி பேசுனீங்களாம்மா? என்ன மாமா வந்துங்க மாமா, நான் அந்த பிள்ளைக்கு எச்சரிக்கை பண்ணியுமே என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க மாமா. என்னோட தாலியெல்லாம் அறுத்து என் வீட்டுக்காரர் என்னை பொழைக்க வேண்டாம். இவளுக்கு எதுக்கு மேடம் இந்த பொழப்பு? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நீங்க பாக்கல மேடம். நான் பாத்துட்டேன். இப்ப நீங்க யாரோ ஒருத்தர் வந்து சொன்னதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்களே, ஒருவேளை அந்த பொண்ணு போய் அவங்க அந்த பிள்ளைகிட்டயே போய் கேட்டாங்க மேடம், ஏன் இந்த மாதிரி என் கெட்ட பேரும் என் புருஷனுட்டு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் கெட்ட பேர் போடுறீங்க, கூட வேலைக்கு தான் போவ இந்த மாதிரியா போவ அப்படின்னு. உன் பத்தி தெரிஞ்சதுனாலதான் அவங்க வீடு தேடி வந்து என் புருஷன் கூட வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு வந்தா உன் புருஷனே தான் என் வீடு தேடி வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு போற அப்படின்னு பொண்டாட்டி. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க கிடையாது. கண்டிப்பா நானே பார்த்தேன் மேடம் போனது. அவ கருப்பா இருக்கா, செகப்பான பொண்டாட்டி வேணும்னு நீங்க அவங்களை கயத்தி விட பாக்குறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆமாங்க மேடம், என் குழந்தைங்க சத்தியமா அவர் சொன்னதுதான் சொல்றாங்க. நானுங்களா?
அம்மா மேடம் நிஜமா சொல்றேன் மேடம், அவங்க சொல்றதெல்லாம் பொய் மேடம். கண்டிப்பா சொல்றேன் மேடம். கருப்பா இருக்கிறது சிகப்பா இருக்கிறதுல எனக்கு அந்த இதுவே அந்த காரணம் தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே வேண்டாம்னு ஒதுக்கிட்டு இருப்பேன் மேடம். மேடம் அதையும் சொல்றேன் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அம்மா எங்க அப்பா அவசரம் தான் விருப்பப்பட்ட கல்யாணம் முடிச்சா, எனக்கோசரம் விருப்பப்பட்டு கல்யாணம் வைக்கல. அம்மா உனக்கு எந்த சரி, மாதிரி உங்களுக்கு பொண்ணு குடும்ப வேணும்? வாழ்க்கையில விருப்பம் இல்லையா? இருக்குங்க மேடம். இல்ல பூஜை அதுலதான் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? அவரு அதுதான் உனக்கு அப்படி ஒரு வருத்தம் இருக்கா? பூஜை பண்றதுனால பக்கத்துல வரக்கூடாது சொல்றாரு வீட்ல, அது சாமி உனக்கு கோவம் பிடிச்சிருக்கு. இருக்கு? ஆமாங்க, அப்படி சொல்ற அப்படிங்க. எனக்கு சாமி பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ற அப்படிங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், உங்க சந்தேகம் தானா இது? வெறும் சந்தேகம், கற்பனையா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்ததுங்க மேடம். நடந்திருந்தா அப்ப கோயிலையா மேடம்? நான் என்னை சத்தியத்துக்கு கூட்டிட்டு போய் நான் குழந்தைய சத்தியம் பச்சை பண்ணிட்டு குழந்தைய இல்லைன்னு சொல்லி எதுக்கு சத்தியம் பண்ண? அவர் கண்ணால பாத்திருந்தா? நான் சத்தியம் பண்ண சொன்னேன். கும்பிட்டு வர சொன்ன அப்படிங்க. என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணல, இது சத்யா சத்யா அவங்க கண்ணால பாத்திருந்தா நீ ஏன் சத்தியம் பண்ணும்? நான் இங்க இருந்து போகும்போது எதுவுமே சொல்லுங்க மேடம். நான் சலிச்சிருக்கிறேன் உன் மேல, நீ தனியா பிரிஞ்சதுனால நான் உன் மேல ரொம்ப வருத்தத்துல போய் சாமி மேல கும்பிட்டேன், அதனால வா அப்படின்னு சொன்ன அப்படிங்க. நீ தானே சலிச்சிருக்க. சொல்லாதே சத்யா என்கிட்ட. சத்தியமா இப்படிதான் என்ன நடந்தது? என்ன நடந்தது? எங்க தாத்தாவும் சொன்ன அப்படிங்க. தாத்தா எல்லாம் இருக்கட்டும், உங்களுக்குள்ள என்ன நடந்தது? இவர் என்ன பார்த்தேன் சொல்றாரு? என்ன பார்த்த அப்படின்னு அவருக்கு தெரியுங்க மேடம். கேளு. என்ன பார்த்தேன்னு எங்கிட்ட கேட்காத, அவரை கேளு. சரி, என்ன பார்த்த அது மட்டும் சொல்லு. நீயுமோ இன்னொருத்தருமோ தப்பான முறையில் நடந்தது நான் கண்ணார முறையில நான் நடக்க கிடையாது. சத்தியமா நீ நடந்த அந்த மாதிரி எல்லாம் நான் நடக்கல மேடம். சத்தியமா அவர் என்னத்த பார்த்தேன் சொல்றாரு? அப்போ நான் எல்லாத்து கூடயும் சகஜமா தான் பேசுவாங்க மேடம். பொம்பளைங்கள இருந்து அவ்வளவுதானே? அவ்வளவுதானே தப்பா நினைச்சுக்கிற அப்படிங்க. பைக்ல ஒருத்தர் கூட இவங்க வந்ததா இல்லையான்னு கேளுங்க மேடம். அது என்ன? அதனால என்ன தப்பு செஞ்சுட்டுங்க மேடம். நானே கண்ணார பாத்துட்டுங்க மேடம். சத்தியமா செஞ்சுட்டு மேடம். அவங்க வாங்கி கொடுத்தது தின்னுட்டுங்க மேடம். என்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, எனக்கு வந்து சொல்ல கிடையாதுங்க மேடம். நீ எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. போய் இறக்கி சொல்லுவானுங்களா? வீட்டுலதான் பேசுவாங்க, வெளியெல்லாம் என் உடம்புக்கு தகுந்த புருஷனு நீ கிடையாது. எனக்கு என் உடம்புக்கு தகுந்த ஹஸ்பண்ட் நீ கிடையாது. எனக்கு தகுந்த எனக்கு ஏஜ் தகுந்த ஹஸ்பண்ட் வேணும். நீ ஒல்லியா இருக்கிற, எனக்கு தேவையே கிடையாது. என் குழந்தை அர்ப்பணம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மேடம். இப்படி எல்லாம் பேசுறாங்க இங்க மேடம். நான் எதுக்கு மேடம் அப்படி பொய்யா இருந்த ஜி தமிழ நம்பி உங்களை நம்பி இதுக்கு பாரதி சும்மா இமோஷனலா பேசாதீங்க. இமோஷனலா பேசி பிரயோஜனம் இல்ல. கடவுள் எல்லார் மனசுலயே இருக்கு. நீங்க கும்பிடுற கடவுள் அவளுக்குள்ளேயும் இருக்கு. சரிங்களா? நீங்க தேவையில்லாம அவ மேல பழி போட்டீங்கன்னா நீங்க கும்பிடுற தெய்வத்தை அவமதிக்கிற மாதிரி. அத ஞாபகம் வச்சுங்க. கும்பிடுறதும் பெண் தெய்வம் மேடம். தெய்வம் எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கிறேன். அந்த தெய்வத்தினாலதானே மேடம் நான் இங்க வந்து கோந்துட்டு இருக்கிறேன். நீதிக்கோசரமே வாழ்ந்து இந்த பூமியில வாழணும். ஆதிபராசக்தி அம்சமாக இருக்கிற நாமளும் அவளுடைய பிறந்த மட்டும் இல்ல, எல்லாரும் ஆதிபராசக்தி அம்சம் தான் மேடம். ஒருத்திக்கு ஒருவன் தானே மேடம். அதுதான் கரெக்ட். அதெல்லாம் இருக்கட்டும்பா. குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு ஈடுபாடு இல்லையா? அதுதான் பிரச்சனையா? கண்டிப்பா மேடம். இல்ல கிடையாது கிடையாது. அப்புறம் ஏன் திருமணம் பண்ணீங்க? இல்லைங்க மேடம். எப்படி தெரியுங்களா? 10 மாசம் என் கூட 2 மாசம் இருந்துட்டாங்க மேடம். 10 மாசம் அவங்க அம்மா வீட்லயும் மேடம். ஏன்? ஏன்னா அளவுக்கு பணம் கொடுக்கறது இல்லைங்க, என்ன வச்சு திங்க முடியுங்க. சரி, இப்போ மொத்தத்துல ஒரு சராசரி குடும்ப வாழ்க்கை நடத்துறதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல? புரியலைங்க மேடம். எல்லாரையும் மாதிரி ஒரு 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 குடும்ப வாழ்க்கைய வாழறதுக்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாதுங்க. அவர் வித்தியாசமா இருக்காரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லையம்மா. அவரோட விருப்பங்கள் வேற. பிள்ளைங்க பசங்களுக்கு ஒரு எதுவும் வாங்கி கூடாதுங்க. அதுதான். அவர் வந்து அவரே பிள்ளைங்களை பாத்துக்கிறீங்களா மேடம்? பாக்குறது இல்லைங்க மேடம். குழந்தைக்கு பாக்குறதே கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் உண்டு. ஹாஸ்பிட்டல்ல மேடம் அந்த குழந்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன் சொல்லி எடுத்து போய் சேர்த்துங்களா? என் புருஷன் தான் வந்து நல்லவங்களா மேடம். 3 பவுன் 5 பவுன் நகை போட்டாங்க மேடம். இவங்க அம்மாவோட போட்டாங்க மேடம். இவளுக்கு அந்த 5 பவுனாவே கேட்டாங்க மேடம். குழந்தைக்கு ஆபரேஷன் கேக்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் கட்டினேன். அது போய்ங்க மேடம். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இருக்கு 3.5 பவுன் அதை எடுத்து போய் வெச்சுவான்னு கொடுத்தங்க. அந்த 5 பவுனை கழட்டி கொடுத்தாங்க மேடம். கழட்டி 5 பவுன் கொடுக்கலீங்க மேடம். அதுல பிரச்சனை. நான் எதுக்கு உன் பையனை பாக்குறதுக்கு எம்பட சொத்து எதுக்கு நான் கொடுக்குறேன்? கொடுத்தங்க மேடம்.
எங்க அம்மா சத்தியமா வந்து கொடுக்கலைங்க மேடம். அந்த ஹாஸ்பிடல்ல தமிழக மக்கள்னால என் குழந்தை வாழ்ந்தது வேலை மேடம். செய்யலைங்க எங்க அம்மா. தமிழ்நாட்டு மக்கள்னால என் குழந்தை வாழ்ந்தது. நானும் ஒரு அளவுக்கு என் வயிறார கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறது காரணமே தமிழ்நாட்டு அதுக்கு எங்க மக்கள். அம்மாவும் செலவு பண்ணிருக்காங்க மேடம். என்னால முடியலைங்க மேடம். அப்புறம் எங்க இருந்து வந்தது பைசா? நியூஸ்ல கொடுத்துங்க மேடம். என்னுடைய குழந்தைக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்க அவர் மேடம். இல்லைன்னு சொல்லிங்க பண்ண அப்படிங்க பண்ணிட்டு மக்காவது நோய் வந்தாலும் எது வந்தாலும் எங்க அம்மாவது வீட்டுலதான் எடுத்து போய் நான் பார்த்துட்டு வரேங்க. இங்க பாக்குறதே கிடையாதுங்க சொல்றது மேடம். எல்லாமே பொய் மேடம். எனக்கு 2 பவுன் தாலி இதுக்கு பதிலா எனக்கு கட்டு பணத்துக்கு 2 பவுன் நகை போட்டாங்க. கொண்டு வந்து இங்க அந்த ஜாயின் நகை பண்ணி வந்து பேசுறீங்க மேடம். இன்னுமே அவர் என் கழுத்துல போட்டுக்கிற அப்படின்னு இங்க பாரு, கேட்பாருங்க மேடம். நீ 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால உன்னை ஏத்துக்கவே முடியாது. என்னால நான் என் மண்ணு அவரு என் 6 சரீர மணி மண்ணுல நேரம் மறைஞ்சு மேடம். போனாலும் சம்மதம் தான். என்னால உன்னை ஏத்துக்கவே முடியாது. நான் என் குழந்தைங்களை என் உயிர் கொடுத்து அந்த குழந்தையை நான் காப்பாத்தணும் இல்லை மேடம். இதே சென்னைக்கு வந்திருக்கிறேன் 2 மேடம். நாளாதான் இவர் ஒரு நிமிஷம் இரு. வச்சிருக்காருங்க மேடம். மேடம் இத்தனை வருஷமா ஒரே நான் நிமிஷம் சத்தியமா இரு. வளர்த்துட்டு ஒரே இருந்தேன். நிமிஷம் இரு. அந்த ஊர் மேடம். எத்தனை வருஷம்? 50 வருஷம் இருக்குமா? இல்லைங்க 4 வருஷமா மாசமா இருக்கிறது இந்த இவர் வேலை செஞ்சு இல்ல அவர் மாசமா இருந்துட்டு போறது சொல்லறது தானே. அவர் மாசமா இருந்திருப்பாரு. நானே தான் வேலைக்கு என்னமா பேசுற நீ? நானே தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிட்டேங்க மேடம். 10 வயசு இருந்தா அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல ஸ்கேன் பண்றதுக்கு என்னோட காசு எடுத்து போய் செலவு பண்ணி இவங்க எல்லாத்துக்கும் கணக்கு பேசுறாங்க. ரேஷன் அரிசி போட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு நான் என் காசை செலவு பண்ணேன், என்னோட நகையை அதெல்லாம் பொய் கொடுத்தேன், மேடம். இத பண்ண எல்லாத்துக்கும் யாரு உனக்கு இப்படி கத்து கொடுத்தது? இல்லைங்க அவரே எல்லாத்துக்கும் கணக்கு சொல்ற நீ. அவர் குடும்ப வாழ்க்கையில அப்படி கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. அவர் சம்பாரிச்சு ஒரு பைசா கூட என்கிட்ட கொடுத்ததே கிடையாதுங்க மேடம். இது நாள் வரைக்கும் கிடையாதுங்க. கொடுத்திருக்கீங்களா? மேடம். கொடுக்கலீங்க. கொடுத்தாலுங்க மேடம் இந்த 210க்கு நான் உங்ககிட்ட நாயே அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ சரி உன் குடும்பம் சரி, அப்படி எல்லாம் நான் வேலை செஞ்சு நான் பொழைச்சுக்குவேன். 150 200 கொடுப்பறான். அதுதான் கொடுப்பா அப்படிங்க. அது ஒரு வாரம் கொடுக்க மாட்டா அப்படிங்க. அது சொல்லுப்பா கொடுப்பாருல கொடுப்பாருல. கொடுப்பாருங்க. அப்புறம் ஏன் கொடுத்ததே கிடையாது சொன்னீங்க? என்ன அது ஒரு வாரம் கொடுப்பாரு, அது ஒரு வாரம் கொடுக்கவும் என்ன மாட்டாரு. பண்ணுவாரு காசு? அவர் சம்பாதிக்கிறது காசு சீட்டு தான் போடுற அப்படிங்க. அந்த நான் சீட்டு என்ன காசு என்ன சொல்றேன் பண்ணுவாரு? சரி மேடம், நான் ஒரே நிமிஷம் மேடம். வாங்கிட்டு வந்து போடுறது கூட எங்க அம்மா மிச்சம் பண்ணி எடுத்துட்டு போய் குடுக்குறேன்னு பேசுற. நீயே பண்ணிட்டு வந்து போட்டின்னு அதோட உன்னோட செலவு எவ்வளவுன்னு தெரியுமில்ல. நானும் அதுல 1 ரூபா எடுத்து சாப்பிடல. வீட்டு செலவு தான் பண்ணிட்டு வர, 10ம் 10வது பண்ணிட்டு வர. ஏன்னா நீயோ ஒரு தடவை பண்ணிட்டு வந்து பாரு அப்படின்னா நீ பொம்பளையா நான் பொம்பளையான்னு கேக்குற அப்படிங்க. சரிம்மா, சீட்டு போட்டு என்ன பண்ணுவாரு அந்த காசை? அது என்ன எது நாள் வரைக்கும் எங்களுக்கு சொன்னதே கிடையாதுங்க மேடம். மேடம் என்ற குழந்தைக்கு சேஃப்டி பண்ணியிருக்கிறேங்க மேடம். மகாலட்சுமிக்கு பாலிஸ் போட்டிருக்கிறேங்க. மணிகண்டனுக்கு அவனுக்கு தனியா நாளைக்கு படிக்கிறது செலவு. எவ்வளவு போட்டிருக்கீங்க? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க? மணிகண்டனுக்கு 1 லட்சம், மகாலட்சுமிக்கு 1 லட்சம், 2 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சிருக்க அப்படிங்க. ஆனா ஆனா குழந்தை மேடம், யாரையும் காப்பாத்தலைங்க மேடம். மேடம் நானே போட்டு வச்சிருக்கான்னு தெரியும்ல உனக்கு? தெரியும். இப்பதான் சொல்றேன் அப்படிங்க. இது சரி நாள் மேடம். வரைக்கும் மேடம் எனக்கு நான் சொன்னதே தண்ணி கிடையாதுங்க அடிச்சிருக்கேனா, மேடம். சிகரெட் அடிக்கிறேனா, இல்ல கூத்தியர் வச்சிருக்கிறேனா இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க மேடம். இத பாருப்பா, தண்ணி அடிக்கல, சிகரெட் பிடிக்க எல்லாம் ஓகே. ஆனா ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னோட கணவர் இப்படி இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்கு? தன் மனைவி இப்படி இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும்ல. சரி, இப்ப நம்ம இவ்வளவு உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அவ மட்டும் இல்ல, நீங்க கூட தான். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா 4 செவத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி இப்படிதான் இருக்கணும், நம்ம இப்படிதான் பழகணும், இப்படிதான் நம்ம குடும்பம் எடுத்துட்டு வரணும், அந்த எண்ணமே கிடையாதுங்க மேடம். நீ எப்படியா இருந்துட்டு போ. ஒரு தடவை கூட சொன்னதும் இல்லைங்க. ஐயோ அப்பா, ஆனா அடுத்த பொம்பளைங்க கூட 12 மணி வரைக்கும் உனக்கு பேசுற அப்படிங்க. அவரோட வேல்யூவே புரியலமா சத்யா. இல்லைங்க மேடம். அவரை கொண்டு நடத்த உனக்கு தெரியல. இல்லைங்க மேடம். அடுத்த பொம்பளைங்க கிட்ட சிரிச்சு நல்லா மேடம் பேசுற என்னுடைய அப்படிங்க. குழந்தைக்கு மேடம் நான் பேசுறப்ப பேசல இல்லைங்க மேடம். நீ சிரிச்சு பேசுற மாதிரி எங்க பேசுற? எப்ப பாரு கொண சொல்லிட்டு இருந்தா. பாசமா நடந்து பாரு, ஒரு வாரம் பாசமா இருந்து பாரு அவர்கிட்ட. பாசமா இருந்து நீ கூட ஒரு பாசமா வாரம் மேடம். இருந்து பாரு சத்யா, நான் சொல்றேன் கேளு, எல்லாம் சரியாகும். நீ நினைச்சேன்னா அது கரெக்ட் பண்ணலாம். அவருக்கு என்ன பூஜையில கொஞ்சம் ஈடுபாடு, பக்தி மயமா இருக்காரு அவரு. அதுவும் எனக்கு பிடிக்கல. எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட சாப்பாடு பிள்ளைங்களுக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. அடேங்கப்பா. எல்லாரும் ஒரே மாதிரி இந்த இருக்க மாதிரி மாட்டாங்க. இல்லைங்க மேடம். சரி, இது இல்ல, எத்தனையோ பெண்கள் வந்து தண்ணி அடிச்சு கூத்து அடிச்சு அடி உத வாங்கி இருக்கிறத புருஷனை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்கல்ல. ஆமா தூக்கி மேடம். போட முடியுமா புருஷன் வேண்டாம்? அந்த மாதிரி காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 4 அடி அடிச்சுட்டா கூட கோவம் தீர்ந்து பாத்துக்கங்க மேடம், போயிடும் இதுல மேடம். காசு அது தான் இப்ப நீ காரணம். இப்படி இருக்கும்போது சொல்ற. நீ என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா சத்யா? அவர்தான் உன் புருஷன்.
அவருக்குன்னு சில குணங்கள் எல்லாம் இருக்கு. தெரியுதுங்க மேடம். ஆனா அதுல கெடுதல் எதுவும் இல்ல. ஆனா மத்தவங்கள மாதிரி இல்லாம அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. மெதுவா சொல்லி புரியவே. வாங்கிட்டு வர்றது பூரா இவரே தனியா உட்காந்து மேடம். குழந்தைங்க நாங்கெல்லாம் எங்க போய் நிப்போம் மேடம். என்ன தின்னாரு? எது வேணாலும் எடுத்து வாங்கிட்டு வர்றது ஒரு நல்லது கெட்டது வாங்கிட்டு வந்தா குடும்பத்தோட மேடம், உட்காந்து சாப்பிட்டா அது பிரியம் பல மேடம். பிரச்சனை வேண்டாங்க மேடம், குழப்பிட்டு கிடக்க வேண்டாங்க மேடம். ஷார்ட்டா வந்து பேசுறேங்க மேடம். இவங்க எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். ஐயோ அப்பா, ஆரம்பத்துல இருந்தே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அதேதான் சொல்ற அப்படிங்க. தம்பி பாரதி, பக்தி பக்தி ஆன்மீகன்னு குடும்பத்தை விட்டுட கூடாது மேடம். சின்ன வயசுலயே 13 வயசுலயே ஆதிபராசக்தியை நான் நேரடி தரிசனம் பண்ணுவேங்க. அம்மனே என்கிட்ட நேரடியா வந்து சொன்னாங்க மேடம். என்ன சொன்னாங்க? என்னுடைய பக்தினால உன்னுடைய குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா உனக்கு வரப்போற மனைவி கட்டாயம் நீ 26 வயசு உன்னுடைய ஏஜ் ஆகும்போது உனக்கு பிரிவினை நடந்தே தீரும். உனக்கு அப்படி ஒரு மனைவி ஏன் கடவுள் உனக்கு கொடுத்தாரு? தேவிக்கு அம்மனுக்கு எல்லாம் நல்லதும் பண்ண தெரியும்ல. விதி பிரகாரம் நீ எல்லாம் பண்ணுவார்ல. அதெல்லாம் சும்மா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு மேடம். சத்தியமா சொல்றேன் பாருங்க, அம்மனை நான் பார்த்தது உண்மைங்க மேடம். இருக்கட்டுமேப்பா, நான் கூட தான் பாக்குறேன். உங்ககிட்ட எனக்கு கடவுள் தெரியறாரு, அவகிட்ட எனக்கு கடவுள் தெரியறாரு. இவங்க செஞ்ச தேவியெல்லாம் நமக்கு பண்ணாது. தேவியினால நான் கெடுதல்னு சொல்ல கிடையாது மேடம். கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? உன் டியூட்டிய நீ பண்ணு. ஆமாங்க. உன்னோட பொறுப்புகளை நீ நல்லபடியா பண்ணு. தெய்வத்தையே நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. தெய்வத்தை எல்லாம் நம்பாதே, உன்னை நம்பு. நீ அந்த கடவுள் நீ கும்பிடுறிய, அந்த கடவுள் அந்த தேவி. ஆமாங்க. அதுக்கு நீ உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணணும்? உன் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும். அதுதான் கரெக்ட். இப்ப என்ன தெரியுமா பாரதி, குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு பொண்ணு கண்ணீர் வடிஞ்சு வெளியே போக கூடாது. பசங்களுக்கு அம்மா வேணும், அப்பா வேணும். என்ன பண்ணலாம் பாரதி? உன்னோட அம்மனை கேட்டு சொல்லு. என்னுடைய அம்மனாக நீங்களே கோந்துட்டு நீங்களே இப்படி சொன்ன எப்படிங்க மேடம்? என்னப்பா? என்னுடைய அம்மனாகவே நீங்களே கோந்துட்டு சொன்ன. நீங்க கும்பிடுறது அம்மனும் நான் கும்பிடுறது அம்மனும் ஒருத்தரே தான். ஆமாங்க மேடம். சரியா? கண்ணை மூடு, பிரார்த்தனை பண்ணு. நான் ஒரு பொண்ணை அழ வைக்கலாமா? என்ன நம்பி வந்த பொண்ணை நான் அழ வைக்கலாமா? என் பிள்ளைங்கள்ட்ட இருந்து அம்மாவை பிரிக்கலாமா? நீ யோசிச்சு அம்மன்கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ணி என்கிட்ட சொல்லு பார்க்கலாம். கண்ணை மூடு, நானும் பிரார்த்தனை பண்றேன். நீ கண்ணை மூடு. மேடம், என் கண்ணுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச துரோகம் தான் தெரியுது மேடம். என்னால அம்மன் கண்டுபிடிக்க முடியல. இல்ல நீ கண்ணுல பாத்தியா இல்லையா, அது கற்பனையா எனக்கு தெரியாது. ஆனா மன்னிக்கிறது வந்தான் கடவுள். கடவுளுக்கு சமன். என்னால அது மறக்கவே முடியலைங்க மேடம். தெய்வத்தின் தம்பி, மன்னிப்பு கேக்குறதுவன் மனுஷன், மன்னிக்கிறதுவன் மா மனுஷன். தெரியும்ல? கரெக்டுங்க மேடம். கண்ணை மூடு, அம்மனை வேண்டிக்கோ. மனசுல என்ன அந்த கெடுதலை தூக்கி போடு. கண்ணை மூடிட்டு மனசுல இருக்கிறத அழுக்க தூக்கி வெளியே போடு. கடவுள்கிட்ட இருந்து அனுகிரகத்தை வாங்கிக்கோ. அம்மா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவியோட பசங்களோட நான் சந்தோஷமா வாழணும். அம்மாவை கேட்டுக்கோ, அம்மாவை கேட்டுக்கோ. மேடம், என்னால முடியலைங்க. கண்ணை மூடுப்பா. மூடிட்டேங்க மேடம். கண்ணை மூடிக்கோ, நான் சொல்றது கேளு. கண்ணை மூடிக்கோ. மனசுக்கு தைரியம் வேணும்ல, அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு தானே நம்ம பிரார்த்தனை பண்றோம். பொண்டாட்டியோட பசங்களோட நான் சந்தோஷமா வாழணும். யார் என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கான மனத்தன்மை எனக்கு கொடு அம்மா. கேளு, கொடுப்பா. முடியலைங்க மேடம், என்னால முடியலைங்க. அது என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அது முடிஞ்சாதான் நீ பிரார்த்தனை பண்ணறதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டு. மன்னிக்க முடியணும், அதுதான் வாழ்க்கையோட. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நம்மளால மன்னிக்க முடியணும். என்னால முடியலைங்க மேடம். தம்பி,
எல்லாருக்குள்ளயும் மிருகம் இருக்கு, கடவுளும் இருக்கு. உனக்கு கடவுள் பக்தி ஜாஸ்தியா இருந்தா உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை அழுக்க தூக்கி போடு. செஞ்ச தப்பு இவங்க என் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு மறுபடியும் நான் எப்படி ஆதிசக்தி தரிசனம் தம்பி பண்ண முடியும்? தம்பி அபிஷேகம் நடக்குமுங்களா மேடம்? தம்பி, கடவுள் நிச்சயமா மன்னிக்கத்தான் சொல்லுவாங்க. ஒருத்தரா 2 பேரா இருந்தா அது மன்னிக்கிற சக்தி இருக்கு மேடம். மேடம் அநியாயமா இப்படி எல்லாம் பேச கண்டிப்பாங்க மேடம். அப்ப நான் தான் உயிர் விடணுங்க மேடம். மேடம் நானே என் உயிர் அனுமானமா வச்சு என் குழந்தைய மக்களை நான் காப்பாத்துவேன், என்னால முடியும். ஆனா அந்த அப்படியுமே தகுதிக்கு வேலைக்கு தகுந்த போனாங்க மேடம். மனைவி எனக்கு இல்லைங்க மேடம். வேலைக்கு போய் அந்த கூட தகுதிக்கு தகுந்த மாதிரி கூட நடக்கவும் போனீங்க. இல்லைங்க மேடம். இது நாள் வரைக்கும் அவர் 1 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டதும் இல்லைங்க. சம்பாதிக்கிறது அப்படி அவர் வாங்கினாலும் சரி வாங்கலினாலும் சரி எத்தனை வாட்டி அப்படின்னு சொன்னேன் 150 ரூபா 200 ரூபாய் தான் கொடுப்பாருன்னு. ஆமாங்க நான் 2 பேர் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் பண்ணேன் சத்யா. பைசா இல்ல, ரேஷன் போட்டேன். ரேஷன் சாப்பாடு போட்டான்னு எத்தனை வாட்டி போட்டேன் மேடம். வேலைக்கும் கூட பண்ணாரி போனேங்க. அம்மன் கோயிலுக்கு பையனை போட்டேன் வயித்துல மேடம். வச்சுட்டு வேலைக்கு பசங்க போனேன். அக்கௌண்ட்ல 1 லட்சம் போட்டு வச்சிருக்காரு. மேடம் மகாலட்சுமிக்கு 4 பவுன் நகம் அவளுடைய வருங்காலத்துக்கு. நானும் சம்பாரிச்சு ஆனா மேடம் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய உயிர் எல்லாமே அவங்களுக்கு சமர்ப்பணம். அதெல்லாம் சமர்ப்பிச்சு என்ன இவங்க எனக்கு பிரயோஜனம்? தேவையில்லைங்க மேடம். அம்மா இல்லன்னா சும்மா இருப்பா நீ. ஐயோ சும்மா. அப்பா, எனக்கு வேண்டவே வேண்டாங்க மேடம். சத்தியமா நீங்க என்னைய வெளியே அனுப்புறதுன்னா மேடம் பணமா அனுப்புங்க. இல்லைன்னா நான் இங்கேயே சென்னையிலேயே என்ற முடிவு நான் இங்கேயே முடிச்சுக்கிறேங்க. நான் ஈரோட்டு கூட உயிரோட போக மாட்டேங்க. சரி, எங்கிட்ட ஆதிபராசக்தி சொன்னாங்க, நீ கண் மூடி பிரார்த்திக்கும் போது நானும் பிரார்த்திச்சேன். எப்படிங்க மேடம்? என்ன சொன்னாங்க? தர்மத்துக்கு என்ன சொன்னாங்க எதிரான தெரியுமா? சூனியத்துக்கு மேடம். என்ன சொன்னாங்க தெரியுமா? சரிங்க மேடம். கணவன் மனைவிய பிரிக்க கூடாது சொன்னாங்க. ஆமாங்க மேடம். அதுதான் நம்ம கலாச்சாரமே அதுதான். அதுதான். அப்ப நான் என்ன பண்ணறது? சரிங்க அம்மன் மேடம். சொல்றத நான் அம்மன் கேட்கணுமா சொல்றது அதே வேண்டாமா? மாதிரி ஆதிபராசக்தி ஒரு கணவனே கண் கண்ட தெய்வம். கோயிலுக்கு போக வேண்டியதே இல்லைங்க மேடம் பெண்களுக்கு. ஏன் ஆண்களுக்கும் தான். ஏனுங்க மேடம், ஆண்களுக்கும் நான் ஆண்களுக்கு- பெண்ணை மனைவிய பார்த்தாலே போறோம், கோவிலுக்கு போக வேண்டியது இல்ல. மனைவியே கட்டின மனைவியே குலதெய்வம்னு சொல்லுவாங்க மேடம். ஆமா. கரெக்டானதுதான் மேடம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கலைங்களே மேடம். பில்லி சூனியம், யந்திரம், திருநீரு, விபூதி, அதெல்லாம் வயித்துல எனக்கு மருந்து தெரியவே வைக்கிறது. தெரியாதுங்க மேடம். இவன் சம்பாரிச்சு நம்மளுக்கு கொடுக்கல, நாம சொகுசா சுத்தலாம் திங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறது அது நியாயமா மேடம்? நான் படிக்கிறேன், ஒரு குடும்பத்துல படிக்கல, சிக்கனமா அதெல்லாம் இருந்து தெரியும். இங்கே வரதுக்கு சரிங்க தம்பியை கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு மேடம். அந்த மாதிரி நிலைமையில மகாலட்சுமிய படிக்க வச்சது ஃப்ரீ கேஜிங் மேடம். நான் படிக்க வச்சுங்க. அத பாரு, அவ முகத்தை பாரு. என்னப்பா சொல்ற நீ? அவளுக்கு கொஞ்சம் விவரம் இல்ல, அவ்வளவுதான். எப்படிங்க மேடம் தப்பு செஞ்சது? அது இல்லப்பா, இல்ல அவளுக்கு நடந்துக்க தெரியல, அது பாசமா பேச தெரியல, ரொம்ப என்ன சொல்றது வெளிப்படையா பேசுறா. அவளுக்கு அது பாலிஷ்டா பேச தெரியல, அவ்வளவுதான். நான் நான் இன்னைக்கோட முடிஞ்சேங்க மேடம். என்ன பாரதிங்கிற சரித்திரம் 26. என்னுடைய வயசு 26. 50 வயசுல பட வேண்டிய அவஸ்தை 26 வருஷத்துல இன்னமே நைட்ல படுத்து தூங்கினா நிம்மதியான தூக்கமே கிடையாது. அதுவே என் கண்ணுல வந்து நிக்குதுங்க மேடம். ஒவ்வொரு நிமிஷமா என் கண்ணுல வந்து நின்று என்ன மேடம் என்னுடைய அண்ணன் இப்ப 2 பேரையும் பாத்தீங்களா மேடம்? சாப்பிட கூட என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் மேடம்? என்னைய கொன்னுடுங்க மேடம். நீங்க சொல்றீங்க சேர்ந்து வாழ மாட்டேன்னு, அவங்க சொல்றாங்க நான் அந்த என் குழந்தை புருஷனுக்கு நல்ல புத்தி சொல்லி எங்களை ஒன்னா வாழ வைங்கன்னு. அம்மன் சொல்றாங்க கணவன் மனைவிய பிரிக்க கூடாதுன்னு. நான் என்ன பண்ண? அதே அம்மனாக இருந்து சொல்றேங்க மேடம். நான் சின்ன வயசுல இருந்தே வாக்கு சொல்றேங்க. நீதிக்கு மட்டும்தான் வாக்கு சொல்லுவாங்க, அநியாயத்துக்கு வாக்கு சொல்ல மாட்டேங்க. எப்படிங்க மேடம் ஒரு கணவன் பிரிஞ்சு போன பில்லி சூனியத்தை வச்சுதான் கூப்பிடுறதுங்களா மேடம்? நேர்மையா வந்து கூப்பிட முடியாது. தெரியாது. 30 மேடம் சொன்னேன். அம்மாவும் இவங்களும் அந்தியூர் தெரியுங்க மேடம்? அந்தியூர் தெரியுங்களா? எங்க அம்மாக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாதுங்க. தர்மத்தை காக்குற அந்த அந்தியூர் பத்ரகாளியே சாட்சி மேடம். இவருக்கே தெரியுங்க அவங்க அக்கா பத்தி. அந்த பத்ரகாளி அம்மனே சாட்சி. இவங்க சரியான துஷ்ட சக்தி. சரி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அம்மன் இருக்காங்கல்ல உங்க மேல, அவளுக்குள்ள இருக்கிற துஷ்ட சக்திய விளக்கு. அந்த துஷ்ட சக்தி விளக்குறது இந்த ஜென்மத்துல ஆகாது மேடம். சரித்திரமா இவங்க வம்சமே துஷ்ட சக்திங்களோட புலங்குற வம்சமா இருக்குதுங்க மேடம். சரி, இப்ப இரு, நான் இங்க உட்கார்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மன் உங்க மேலதான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, அவளுக்கு என்ன பதில்? நீ கேளுமா, உன் வாழ்க்கைக்கு என்ன பதில் கேளு.
என்ன பதில்? என்னை நல்லா நல்லா பார்த்து சொல்லு. நல்லா பார்த்து பாரு சத்யா, உன் குறையெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. சீரியஸா சொல்றேன், விளையாட்டு இல்ல, விளையாட்டா நான் கேட்க. தெய்வம். புரியுதா? சரி உன் வாழ்க்கை பிரச்சனை முடியணும்னா அந்த தெய்வம் தான் பதில் சொல்லணும். சரிங்க மேடம். புரியுதா? உன் பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு அதுதான். சரிங்க மேடம். கான்சென்ட்ரேட் பண்ணி நம்பிக்கையோட கேளு, அலட்சியமா பண்ணாதே. சரி நான் என்ன பண்ணோன்னு அது மட்டும் சொல்லு. இவனை விட்டு நீ விலகிறது நல்லது. இவனோட நீ சேர்ந்து வாழ்ந்தனா உன்னுடைய இன்னும் பல பிரச்சனைகள் நீ பாதிச்சு ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்பவே போயிருவேன். என்னது தம்பி? மேடம் தப்பு, நான் அம்மனை யூஸ் பண்ணலைங்க. தப்பு. நான் சொல்லலையே, நீங்களே சொன்னீங்க. இப்ப நான் அம்மனை யூஸ் பண்ணல மேடம். இவங்களை எனக்கு அந்த ஞாபகமே தான் வருதுங்க மேடம். அந்த தப்பான எண்ணமே. இவனை விட்டு வெளியில போன்னு ஏன் சொன்னீங்க? எப்படிங்க மேடம்? இவனை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்கல்ல உங்கள்கிட்ட, ஏன் அப்படி சொன்னீங்க? இவனை விட்டுங்க அப்படின்னு சொல்லணுங்க மேடம். நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். 2 பேர் மேல இருக்கிறாங்க மேடம். எது? 2 பேர் இருக்கிறாங்க மேடம். சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா, கற்பனை பண்ணிட்டு. கண்டிப்பாங்க மேடம். அவங்க 2 எனக்கு மேல பேர் 4 பேர் தெரியறாங்க. இல்லைங்க மேடம், அவங்க சொல்றதே அப்படி. என் மேல தப்பான ஒரு பக்கம், நியாயமா ஒரு பக்கம் நிக்கிறாங்க. கடவுள் பேரை சொல்லி சும்மா ஏமாத்திட்டு இருக்காதீங்க, பிடிக்காது எனக்கு. ஆமா, எல்லார் மேலயும் கடவுள் இருக்காரு. சரிங்க மேடம். கடவுள் என்ன சொல்றது? உன் வாழ்க்கைய ஒழுங்கா வாழு, ஆமாங்க மேடம். கட்டுப்பாடோட நல்ல மனசோட வாழு, நேர்மையோட நேர்மையோட வாழுன்னு. அவ்வளவுதான். நீங்க பண்ணறது நேர்மையா? மனைவிய கைவிடுறது நேர்மையா? மனைவிய சந்தேகப்படுறது நேர்மையா? சத்தியமா மனைவி சந்தேகப்படவே இல்லைங்க மேடம். நடந்த சம்பவங்கள் மட்டும்தான் நான் உண்மையா சொல்றேங்க மேடம். இவங்க மேல நான் சந்தேகப்பட்டு ஒரு நாள் கூட நீ ஏன் இப்படி பண்ற, நீ ஏன் இப்படி செய்யற அப்படின்னு நான் கேட்டதே கிடையாதுங்க மேடம். என் கண்ணால பார்த்தது இவங்க கிட்ட இப்ப கூட நான் இன்னும் கூட நான் சொல்ல கிடையாதுங்க மேடம். என்னால சொல்ற சக்தி கிடையாது. அது சொல்றேன் கிட்ட சொன்னாதான். கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவரு கும்பிட சொன்ன அப்படிங்க. அதே மாதிரி நானும் கும்பிட்டுதான் வந்தேங்க மேடம். நான் துரோகம் பண்ண கிடையாது, இதுக்கு மேல இந்த துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கும்பிட்டேங்க. இன்னும் இதுக்கு மேல என்ன மேடம் பண்றது? நான் 5 நேரம் மேடம் பிரிச்சு காமிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே நெஞ்சில் பட்டது அப்படியே சொல்லிடுவாங்க. அவளுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, அவ வெறும் வெகுளி. அவ என்னதான் பண்ணுவா நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேனா? கடவுள் பேரை சொல்லி சும்மா பயமுறுத்திட்டு இருக்க நீ. மேடம் நான் உங்க வழிக்கு வரணும்னு தான் நான் வந்தேன். எனக்கும் நம்பிக்கை இருக்கு. உன்னால அவளை மன்னிக்க முடிஞ்சாதான் நீ பேசுறது பேச்சுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு. கடவுள் இருக்காரு உங்க மேல சொல்றீங்க, அவ்வளவு பக்தி சொல்றீங்க, அப்புறம் ஒரு மன்னிப்பு கொடுக்க முடியாதா உங்களால? அம்மன் மன்னிச்சதே கிடையாதா? துஷ்ட சக்திங்களை அழிக்கிறது தானே மேடம். துஷ்ட சக்தி மட்டும் இல்ல, துஷ்ட சக்தி மன்னிப்பு கேட்டா மன்னிக்கலாம். சப்போஸ் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க தப்ப உணரவே இல்லைன்னா மன்னிக்க மாட்டா. ஆனா அம்மன் கால்ல விழுந்து என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுடுன்னு சொன்னா மன்னிக்கலாம்ல? மன்னிக்கலாம் மேடம். சரி, மன்னிப்பு கேளுமா. மனசார நான் வந்து என்கிட்ட இல்ல, அவர்கிட்ட கேளு. நீங்க என்ன மன்னிப்பு கேட்டாலும் சரிங்க. சத்யா பக்கத்துல வேண்டாம் வேண்டாம். சத்யா பக்கத்துல போய் உட்காரு, நான் சொல்றது கேளு. என்னை மன்னிச்சிருங்க மேடம். தயவு செஞ்சு இவங்களை தூரமா போயிட சொல்லுங்க மேடம். என்னை வாட்டி வதக்குதுங்க மேடம். கண்டிப்பா நான் செத்துருவேங்க மேடம். இவங்க என்னையோட இருந்தாங்கன்னா இன்னைக்கே நான் இங்கேயே சென்னையிலேயே என்ற வாழ்க்கை முடிச்சுக்கிறேங்க மேடம். வேண்டாங்க. வீட்டுல இப்படிதான் பயப்படுத்த அப்படிங்க எல்லாத்துக்கும். தயவு செஞ்சு என் பக்கத்துல உட்காராத. எங்க வீட்டுக்காரர் வந்து மாறதே சராசரி கிடையாது. பொண்ணு அவ. அவளுக்கு தேவி அம்மன் பராசக்தின்னு எல்லாம் சொல்ல தெரியல. அவளுக்கு அதெல்லாம் தெரியல. அவளுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை, புருஷன் நம்மள்ட்ட ஆசையா இருக்கணும், அன்பா நடந்துக்கணும், எல்லாரும் மாதிரி இருக்கணும், ஒரு மழம் பூ வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் தான் அவளுக்கு இருக்கு. அந்த ஆசைகள் நிறைவேறாமையே போகும்போது ஒரு இடத்துல ஒரு கேப் வருது, அங்க ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. அங்க வந்து அதெல்லாம் ஒரு அந்த ஏக்கத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்கா அவ.
ரொம்ப வல்னரபிள் அந்த மாதிரி இருக்கிறதுவங்க, ரொம்ப வல்னரபிள். அவளை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அந்த மாதிரி இருக்கும் மேடம். நம்ம பசங்களையே கம்பேர் பண்ணறது இல்லையா? எத்தனையோ பேரண்ட்ஸ் நம்ம சொல்றோம், அந்த வீட்டு பையன் பாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், அவன் பாரு இப்படி இருக்கான், பெண்கள்கிட்ட சொல்றோம் அவ பொண்ணு அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்றது இல்லையா? அதுவே தப்பு. புருஷன் அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு, அதுக்குன்னு அவர் தப்புன்னு நான் சொல்லல. வித்தியாசமா இருக்காரு, வித்தியாசமா இருக்கிறவரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் இந்த பொண்ணுக்கு இருக்கா? அவளுக்கு தெரியுமா இப்படி ஒரு ஆம்பளையே தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவர் மத்தவங்கள மாதிரி இல்ல வேற மாதிரி இருக்காருன்னு அவளுக்கு தெரியுமா? அதுக்கு அவ ப்ரிப்பேர்டா இருக்காளா? இல்ல அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மத்தவங்க இருக்காங்களா? இல்ல அவரோட வீட்டுல இருக்கிறதவங்க நம்ம பையன்தான் வித்தியாசமா இருக்கான், நம்ம மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவளுக்கு ஆதரவா இருப்போம். அப்படி இருந்தாலாவது அந்த பொண்ணு கொஞ்சம் ஓகே, ஏதா ஒரு ஆதரவு இருக்கும். இது பத்தாதுன்னு எல்லாரும் சேர்ந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவளை பகையாளி மாதிரி பார்த்தா இதுல யார நம்ம குறை சொல்லுறது? யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாம் சூழ்நிலை தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இதை கரெக்ட் பண்ணோம்னா, இது சரியாகணும்னா அவளை அக்செப்ட் பண்ணிக்கணும். என் புருஷன் இப்படிதான், இதுதான் எனக்கு கிடைச்ச வாழ்க்கை, நான் இதை நல்லபடியா கொண்டு போவேன் பசங்களுக்காக. அவ முடிவு பண்ணா ஓகே, அவ முடிவு பண்ணிட்டா, அவ ஓகே சொல்லிட்டா. ஆனா அந்த பையன் ஒத்துக்கிறது இல்லையே. நம்ம எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது? இவ பக்கத்துல போய் உட்காந்தா தீய சக்தி அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தா இவங்க எப்படி குடும்பம் பண்ணுவாங்க? அந்த வீட்டுக்குள்ள இப்படி ரெண்டு போல்ஸ் மாதிரி இப்படி ரிப்பல் ஆயிட்டு இருந்தாங்கன்னா எப்படி வாழ முடியும்? இன்னும் அவருக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகும். கற்பனைக்கு மேல கற்பனைக்கு மேல கற்பனைக்கு மேல பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இம்மீடியட்டா ட்ரீட்மெண்ட் தேவை. அதை பண்ணணும். முதல்ல நம்ம அதை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மற்ற விஷயங்களை பண்ணலாம். லைஃப்ல எதுவுமே அதிகமா இருக்கக்கூடாது. நம்ம அந்த பேலன்ஸ் எல்லாம் அந்த பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலையே. நம்ம அம்மாவா இருக்கோம், பொண்ணா இருக்கோம், இல்ல புருஷனா இருக்கோம், பையனா இருக்கோம். இந்த மாதிரி பல ரோல்ஸ் நமக்கு, கெரியர் இருக்கு, ஆபீஸ்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி பல வேலைகள் நமக்கு இருக்கு, பல ரோல்ஸ் நம்ம பிளே பண்றோம். இந்த ரோல்ஸ் ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தியா பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் போயிடும். இந்த ரோல்ஸ் எல்லாமே, ஒரு ரோல் மட்டும் இருந்தா அது வாழ்க்கை இல்லை. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுதான் வாழ்க்கை. அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம எல்லாரும் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ண முடிஞ்சா வண்டர்ஃபுல். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்